2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு டேம் இன்னைக்கும் பலரோட பசியை போக்கியிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த காலத்தில் காவிரியில் வெள்ளம் ஏற்படும் போது தண்ணி நேராக கடலுக்கு போவதையும் விவசாயிகளுக்கு தேவைப்படுறப்போ தண்ணீர் தட்டுப்பாடு உண்டாகிறதையும் இந்த கரிகால சோழ மன்னன்றவர் கூர்ந்து கவனிக்கிறார். எந்த ஒரு இயந்திரமும் இல்லாம வெறும் கற்களை கொண்டு ஒரு அணையை உருவாக்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த சவாலை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து யானைகள் மற்றும் எருதுகளோட உதவியை வச்சு இவங்களோட கனவை நிஜமாக்குறாங்க. பெரிய பெரிய கற்களை கொண்டு அடித்தளம் அமைத்து பின் சின்ன சின்ன கற்களையும் மணலையும் ஒன்று சேர்த்து குறைந்த உயரத்திலையும் பெரிய அகலத்திலையும் வாய்ந்த ஒரு அணையை கட்டி நீரோட்டத்தை தங்களோட திசைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். நீர் இருந்தால் நிலம் வாழும்னு சொல்லுவாங்க. அந்த நீரை ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க வாழ்வியலே மாத்திருக்காரு இந்த கரிகால சோழ மன்னர். இன்னைக்கும் தஞ்சாவூர்ல நிலைச்சு நிற்கும் இந்த டேமோட பேரு தான் கல்லணை. எத்தனை பேரழிவுகள் வந்தாலும் அசையாமல் இருக்கும் இந்த கல்லணை நம் தமிழர்களின் பெருமையின் சின்னம். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.